வெல்கம் டு டே 12 ஆஃப் 100 டேஸ் vlog. இன்னைக்கு சண்டே, இது வரைக்கும் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் டே ஆன இன்னைக்கு நான் பெருசா யாருக்கும் விஷ் பண்ணல. என்ன மாதிரி பல பேர் இருப்பீங்க, பட் நம்மளாம் இன்னைக்கு சில பேர் விஷ் பண்ணி ஆகணும். அவங்களாம் யாருன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்கூல் ஃப்ரெண்ட். இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிற விட்டுறாதீங்க. பிகாஸ் நம்ம கூட 200-300 பேர் படிச்சிருக்கலாம், பட் இப்போ வரைக்குமே நம்ம கூட ஒரு 5-6 பேர் தான் கான்டாக்ட்ல இருப்பானுங்க. அவனுக்கு தான் நம்ம வீடு பேரண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்களா இருக்கும் வாழ்க்கையில. சில டைம்ஸ்லாம் அவங்க கால் பண்ணும்போது என்னடா இப்ப கால் பண்றாங்கன்னு எரிச்சலா இருக்கும், பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னடா காலே பண்ண மாட்டாங்கன்னு தோணும். ஸோ அவங்க கால் அவாய்ட் பண்றதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம அப்பப்போ டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. அடுத்து சொல்லவே தேவையில்ல, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆனா நிறைய மீம்ஸ்ல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பாம்பு. பட் அப்படி இல்லைங்க. பிகாஸ் காலேஜ் வந்து நம்ம வந்து ஒரு அடலசன்ஸும் தாண்டி அடல்ட்டுக்கும் ஸ்டார்டிங்ல இருக்கும். ஸோ அந்த டைம்ல நமக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அதையும் தாண்டி கூட இருக்கவனையும் ஒருத்தவன் அரவணைச்சு பாத்துக்கிறான் பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காலேஜ்ல மட்டும்தான் கிடைக்கும். இதையும் மீறி நீங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாம்பு தான் சொன்னீங்கன்னா இருந்துட்டு போகும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல பாம்புங்க. அடுத்தது அண்ணாமலை படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அது ரஜினிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா அசோக் கிடைப்பாங்க. பட் என்னதான் அசோக் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரிஞ்சிருவாங்க. ஆனா படம் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்குமே ஒருத்தவங்க கூட இருக்கும். எஸ், நம்ம அவனா ஃப்ரெண்டு நினைச்சிருமோம், அப்புறம் தான் தெரியும் ஃப்ரெண்ட் எல்லாம் அவன் கசின் பிரதர், ஜனகராஜ் கேரக்டர் தான். அந்த மாதிரி நமக்கும் லைஃப்லயே எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த கசின் பிரதர் கசின் சிஸ்டரையோ மறக்காம இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அன்னைக்கு விஷ் பண்ணிருங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஏரியா ஃப்ரெண்ட். அவனா சாதாரணமா இல்லைங்க, கசின் பிரதருக்கு அடுத்த கட்டமா நம்ம கூட எல்லா டைம்லயும் கால் பண்ண ஒருத்தவனா இருக்கும். இப்போ நான் என் கசின் பிரதர் கூட எங்க வெளியே போனேன்னா நான் அவனையும் கூப்பிட வாடா போலாம் வச்சேன். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போனா அவனையும் கூப்பிட வாடா போலாம் வச்சேன். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாட போனா அவனையும் கூப்பிட வாடா போலாம் வச்சேன். ஸோ இங்க எல்லா இடத்துலயும் அவன் இருக்கும். இந்த வீடியோ இந்த பாய்ஸ்க்கு மட்டும் தான், கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் அப்படிலாம் இல்லை. இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியா எல்லாருக்குமே சமமான ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு வீடியோ. ஸோ நீங்க இன்னைக்கு வரைக்குமே இப்போ வரைக்குமே யாருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் விஷ் பண்ணது இல்லைன்னா அவங்களெல்லாம் இந்த வீடியோவில் டேக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் மச்சானு மச்சின்னு சொல்லிடுங்க.